இந்த கண்ணேறு கண் திருஷ்டி இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்று சில வசனங்களை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் அந்த வசனத்தில் கண் திருஷ்டி பற்றி இருக்கான இல்லை. ஒரு வசனம் என்னன்னு கேட்டால் 68வது அத்தியாயத்தில் 51வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒய்யக்காதுள்ளதீன கஃபரு உள்ள யுசுலி கூனக்க வியாபசாரிகம். நபியே, நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் இருக்கிறாங்களா, அவங்க தங்களுடைய பார்வைகளால் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள். லம்மா சமயவு திக்ர, இந்த அறிவுரையை இந்த குர்ஆனை கேட்கும் பொழுது, குர்ஆனை நீ ஓதும் போது அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் உன்னைய பார்வையால் வீழ்த்த பார்க்கிறார்கள். யகூலுன இன்னஹு லமஜ்னூன், இவர் ஒரு மஜ்னூன் பைத்தியம் என்றும் உம்மை பற்றி சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. பார்வையால் வீழ்த்த பார்க்கிறார்கள் வருதுல, இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு கந்திஷ்டியை கொண்டு வீழ்த்த பார்க்கிறார்கள், இது விளக்கம் தஃப்சீர்ங்கிற பேரில் கந்திஷ்டியை கொண்டு வீழ்த்த பார்க்கிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், அப்படி நம்புகிறார்கள். ஆனால் இதில் கந்திஷ்டியை கொண்டு வீழ்த்த முதல்ல கந்திஷ்டின்னு சொல்லக்கூடியவங்களுடைய கருத்து பிரகாரம் கந்திஷ்டி எப்போ ஏற்படும்? அதை ரசித்து அதை புகழ்ந்து பாராட்டுற விதமாக இருந்தால் தான் கந்திஷ்டி ஏற்படும். ஒரு ஆள் மேலே கோவப்பட்டு ஒன்றை பார்த்தால் கந்திஷ்டி ஏற்படாதுன்னு அவங்க கருத்து. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. பார்த்து ரசித்து புகழ்ந்து அந்த மாதிரி இருந்தால் தானே கந்திஷ்டி ஏற்படும் உங்கள் கருத்து பிரகாரம். இந்த பார்வையால் வீழ்த்த பார்க்குதல்ங்கிற அந்த வார்த்தை இருக்குதுல்ல, அது அரபு மொழியில் அந்த காலத்துடைய அரபி வழக்கத்தில் ஒரு ஆளை கொல்ற மாதிரி பார்ப்பாங்கல்ல, அதுக்கு உள்ளது. ஒரு ஆள் மேலே கோவம் என்ன செய்வாங்க? அடித்து திங்கிற மாதிரி கடிச்சு திங்கிற மாதிரி பார்க்குறது, கோவமாக பார்க்குறது, என்ன பார்வையாலே சாவடிக்க பார்க்குற என்று சொல்லுவாங்கல்ல. அவனுடைய பார்வை கொடூரமாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி இந்த வாசகத்தை அன்றைய கவிஞர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனும் பயன்படுத்துது. எப்படி பயன்படுத்துது? இவங்க பார்வையினால உன்னை வீழ்த்த பார்க்குறாங்க. அதாவது உன்னை பார்க்கும்போது முகமதே, உன்னை பார்க்கும் பொழுது பார்வையினாலே உன்னை காலி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் கோவமாக பார்க்குறான்னு அர்த்தம். கோமாத்தான் பார்க்கிறார்கள் என்று தான் இந்த அர்த்தம் என்பதை இதில் உள்ள அடுத்த வாசகமும் சொல்கிறது. என்ன சொல்கிறது? யகூலுன இன்னஹு லமஜ்னூன், முகமது ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இந்த கந்திஷ்டி கட்சிக்காரங்களுடைய கருத்து பிரகாரம் கந்திஷ்டி எப்போ ஏற்படும்? கோமா பார்த்தா ஏற்படாது. ஒரு பொருளின் மீது ஆசையாக பார்த்தா தான் என்ன செய்யும்? ஏற்படும். ஒரு கவரப்பட்டால் தான் கந்திஷ்டி ஏற்படும் அவங்களே சொல்லிக் கொள்கிறாங்க. இந்த வசனம் என்ன இருக்குது? காபிர்களும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனை ரசிச்சியாக பார்த்தாங்க இல்லை, பைத்தியக்காரன் ஒரு சொல்வதால் என்ன அர்த்தம்? வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியம் என்று சொல்லும் அளவுக்கு வெறுப்போடு உன்னை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்கு கந்திஷ்டிக்கு தான் சம்பந்தம் இருக்குதா? இல்லை.